வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி டைரக்டர் நெல்சன் அஃபிஷியலாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற SK21 ப்ராஜெக்டை பற்றி. ஸோ SK21 ப்ராஜெக்டோடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் நான் பார்த்துட்டேன், பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நெல்சன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ ராஜ்குமார் பெரியசாமி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த SK21 ப்ராஜெக்ட் SK உடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மர் SKவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் படமும் நல்லா வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே இருக்குது. சரி, இந்த SK21 ஃபர்ஸ்ட் லுக் டீசரை நெல்சன் பார்த்துட்டாரு, நம்ம எப்போ பார்க்க போகிறோம், எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று இந்த ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி 25 இல்லைனா 26 ரிபப்ளிக் டே முன்னிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆகலாம். அப்படி ஒருவேளை இந்த மாதம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த மாதம்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி 17ஆம் தேதி, அது என்ன குறிப்பாக 17 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி தான் நம்ம SK உடைய பிறந்த நாள். ஸோ அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமே SK21 ஃபர்ஸ்ட் லுக் டீசர் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த SK21 பற்றி நெல்சன் நெல்சன் போட்டிருக்காரு. நெல்சன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்தடுத்த லைனப்ஸில் டைரக்டர் நெல்சனும் இருக்கார். டைரக்டர் நெல்சன் ஜெயிலர் 2க்கான ஒர்க்கில் இருக்கார் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஜெயிலர் 2 அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜெயிலர் 2க்கான வேலைகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஜெயிலர் 2வை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பார்ட் 1 டைரக்ட் கண்டினியூஷனாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா ஜெயிலர் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 2க்கான ஒரு ஹிண்ட்டை டயலாகில் கொடுத்துருப்பாங்க. வில்லனை கொல்றதுக்கு முன்னாடி வில்லன் ஒரு டயலாக் சொல்லுவார். ஜெயிலர், இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு, நீ என்ன கொண்டுட்டா இது முடிஞ்சிடாது, யார் எங்கேருந்து வருவானே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு டயலாக் அவர் சொல்லுவார். ஸோ அந்த ஒரு டயலாக் மூலிமாவே இந்த படத்துக்கு மெயின் வில்லன் விநாயகன். ஆனால் இந்த கதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கும் மேலே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ விக்ரம் படத்தோடைய அதே டெம்ப்ளேட் தான். விக்ரம் படத்தில் சந்தனம் தான் மெயின் வில்லன், ஆனால் சந்தனத்துக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய வில்லன் ஒருத்தர் இருக்கார், ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத படத்தோடைய போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்சு பார்ட் 2க்கான லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஜெயிலர் படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்ட் 2க்கான லீடு எதுவுமே கொடுக்கல. ஒருவேளை படம் ஓடுனா பார்ட் 2 பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ படம் ஓடிடுச்சு, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால பார்ட் 2க்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெயிலர் 2ல யார் வில்லனாக நடிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜெயிலர் படத்தில் விநாயகன் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு நல்ல ஆக்டர். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஆக்டர் அண்ட் பெர்ஃபார்மரை தான் இந்த படத்துலையுமே வில்லனாக கேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, ஒரு பெரிய நடிகரை கூட இவங்க வில்லனாக நடிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த அட்டம்ப்டை இவங்க ஜெயிலர் படத்திலே பண்ணாங்க. விநாயகன் ப்ளே பண்ண அந்த கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர். இதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த நடிகர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மம்முட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. மம்முட்டியை தான் அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வேணாம் அப்படின்னு சொல்லி தான் விநாயகனை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கேரக்டரில் சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அவர் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு இது செட் ஆகாது அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணி அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இப்போ ஜெயிலர் 2 இதை விட கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இன்னும் பயங்கரமாக தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு பெரிய ஸ்டாரை வில்லனாக கொண்டு வரலாம் அப்படின்னு கூட மூவி டீம் பிளான் பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேமியோமே ஹைலைட்டாக பேசப்பட்டுச்சு. மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப். இதில் ஜாக்கி ஷெராஃப்க்கு பெரிய மாஸ் சீன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சிவராஜ்குமார், மோகன்லால் இவங்களுடைய ஆன்ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஸோ மறுபடியும் இவங்க 3 பேருமே ஜெயிலர் 2ல கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி கொண்டு வந்தாலும் மறுபடியும் கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது பார்ட் 1லேயே நம்ம பார்த்துட்டோம். கேமியோக்கு பதிலாக இவங்க 3 பேரையுமே கேரக்டர்ஸாகவே படத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக இதை மாற்றினாங்கன்னா அப்போ இன்னும் படத்துக்கான ஹைப்பும் அதிகமாகவும் பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ இந்த ஜெயிலர் 2 படத்தை பற்றி வந்திருக்கிற இன்னொரு நியூஸ், இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நயன்தாரா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபேன் தியரியே
வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. என்ன தியரி அப்படின்னா, ஏற்கனவே டைரக்டர் நெல்சனுடைய இயக்கத்தில் நயன்தாரா நடித்து ரிலீஸ் ஆன படம் கோலமாவு கோகிலா. ஒருவேளை கோலமாவு கோகிலா படத்தில் வர நயன்தாராவுடைய கதாபாத்திரத்தை ஜெயிலர் 2ல் வந்து கனெக்ட் பண்ணுறாங்களோ, ஒரு யூனிவர்ஸை வந்து புதுசாக உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேன் தியரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஜெயிலர் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய இயக்கத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிற லால் சலாம். ஸோ லால் சலாம் வந்து அடுத்த மாதம் பிப்ரவரி 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ ஜனவரி 26ஆம் தேதி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்கிறாரு. அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. என்னதான் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாலும் இது வந்து அவருடைய பொண்ணோடைய ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அவரே வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் சூப்பர் ஸ்டாரே இந்த படத்துக்குள்ளே இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த லால் சலாம் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்போ எதிர்பார்ப்போ அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பிப்ரவரி 9ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். ஸோ படம் நல்லா இருந்துச்சு, கண்டென்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக தாராளமாக எல்லாருமே போய் பார்ப்பாங்க, படம் ஓடிடும். பட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். இந்த லால் சலாம் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் ஏகே அடுத்து நடிக்க போகிற படம் AK63. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ், ஆக்ஷன், ஃபன் எல்லாம் கலந்த ஒரு என்டர்டெய்னர் படமாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய ஸ்டைலில் தான் வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த படத்துக்கு நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் DSP அவர் தான் மியூசிக் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஆக்ட்ரஸ் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன தபு. ஸோ அவங்க இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ AK தபு இந்த ஒரு காம்போவை இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுகொண்டேன் அந்த படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். மெயினாக அந்த என்ன சொல்ல போகிறாய் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான ஒரு சாங். ஸோ அதுக்கடுத்து மேபி இந்த AK63 படத்தில் இவங்களுடைய இந்த பேரிங்கை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தபு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. மேபி இது கன்ஃபார்ம் ஆகலாம், இல்லை வேறு ஆப்ஷன் கூட வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த AK63 படத்தோடைய ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் இல்லைனா ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ பிப்ரவரி எண்டுக்குள்ளே விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறாங்க. அதுவும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகேவோடைய போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ விடாமுயற்சியை முடிச்சுட்டு உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா AK63 நம்ம AK வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ AK63ல் வேறு என்னென்ன சர்ப்ரைசஸ் இருக்க போது, வேறு எந்த ஆக்டர்ஸ்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். மாமன்னன் படத்துக்கு அப்புறமா அந்த படத்தில் நடித்த வடிவேல், ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பூஜை போட்டு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மாரீசன் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மாரீசன் அப்படின்னு போட்டு ஒரு ரோடு ஒன்று காட்டப்படுது. அந்த ரோடில் வந்து மானுடைய அந்த ஹெட் சிம்பிள் வந்து இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ட்ராவல் காமெடி மூவி அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த மான் சிம்பிள் ஹண்ட் பிகின்ஸ் டுடே அப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஒருவேளை ட்ராவல் ப்ளஸ் ஹண்டிங் இது ரெண்டுமே கம்பைன் பண்ண ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு நல்ல என்டர்டெய்னர் வந்து நமக்கு காத்துட்ருக்கு. இவங்களுடைய காம்போ, இவங்க 2 பேருமே ஆப்போசிட் எதிரெதிரில் மாமன்னன் படத்தில் நம்ம சீரியஸ் ரோல்ஸில் வந்து பார்த்துருக்கோம். இப்போது டோட்டலாக வந்து ஒரு ஜாலியான ஒரு படமாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.